வணக்கம் எல்லாருக்கும். இப்ப நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்ப்போம். இந்த இண்டிகேட்டர் வந்து பழைய இண்டிகேட்டர், புது இண்டிகேட்டர் 2யுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த புது இண்டிகேட்டர்ல இந்த ப்ளூ கலர்ல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரேட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் கேண்டில் பார்த்துக்கங்கன்னு சொல்லல, அது அந்த ரெஃபரன்ஸ் கேண்டில் இது. மற்றபடி ஒயிட் கேண்டில், எல்லோ கேண்டில்னா பழைய செட்டப்ல உள்ளது. 2யும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ரேஞ்ச் வந்து பார்ப்போம். அதுலேருந்து நம்ம வருவோம். ஏற்கனவே மந்த்லி லெவல் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனாலதான் 19,000 20,000லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டதுன்னா மேல இங்க ஒரு ஒயிட் கேண்டில் இருக்கு. இதை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இந்த ஒயிட் கேண்டில் வரணும். அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு இந்த கேண்டில் வந்து ரெஃபரன்ஸா இருக்கும். இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் அப்ப 24,044 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து இந்த ஈரானோட போர் அதெல்லாம் இருக்கு, நியூஸ்லாம் ரொம்ப இது பேடா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த கண்டிஷன்ல நம்ம என்னோட வியூ எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். யூஸ்வலா வந்து நியூஸ் பார்க்க மாட்டேன். ரெண்டாவது இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது லெவல்ஸும் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல இருப்பேன். ஓகே, இப்போ வந்து மந்த்லியோட கேண்டில் வந்து இந்த பெரிய கேண்டில் ஒரு ரெஃபரன்ஸா வருது அப்படின்னா இது வந்து ஒரு டெய்லியோட சப்போர்ட் லெவல், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா மந்த்லி லெவல்ல இருந்து டெய்லி லெவலுக்கு போறோம். ஓகே, இப்ப அந்த டெய்லி லெவல்ல இந்த கேண்டிலுக்கு கீழே 30 மார்ச்ல அந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தரா நான் டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பேன். அதே போல இது வந்து எவ்வளவு தூரம் போகலாம், அப்ப வந்து அந்த 30ஆம் தேதி கேண்டலுக்கு மேல க்ளோஸ் எப்ப வைக்குதோ அப்பதான் இது மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பார்ப்பேன். மேல எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னா 24,480 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 400. அப்ப 24,400 வரைக்கும் இந்த கேண்டலுக்கு மேல ஏதாவது ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். அதுவும் வந்து 24,000. அப்ப வந்து இந்த ஒரு டோஜி கேண்டில் எடுத்துக்கணும். இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலோட லோ அப்ப 24,090, 24,100ம் சாரி 24,087ம் 24,300. அப்ப இது மேல வந்து 24,300 வரைக்கும் 300 300 400 300 டு 400 வரைக்கும் டெய்லியில இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆனால் ஃபர்தரா மேல வந்து ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் சிக்னல் கிடைக்கல. அப்ப இது வரைக்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அப்ப வந்து இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,700, அது இந்த பிரைஸ்ல தான் கரண்டா இருக்கு. ஓகே, அப்ப அப்ப இது வந்து எங்க செல்லு கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியில இந்த இடத்துல செல்லு கொடுத்துருக்கு. அப்ப இந்த டெய்லி கேண்டிலுக்கு கீழே இந்த டாட்டர் லைனுக்கும் இந்த டார்க் லைனுக்கும் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே ஃபர்தரா வந்து அது டவுன் சைடு தான். இன்னும் வந்து டெய்லியில நம்மளுக்கு கால் சைடில் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் இறங்குனதெல்லாம் இப்போ மேலே இப்படி எல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லை அப்படின்னா இதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். அப்ப டெய்லியோட லெவல்ஸை வந்து நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப வந்து வீக்லியோட சப்போர்ட் எது, டெய்லியோட சப்போர்ட் எது, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் பெருசா ஒண்ணு பார்க்கணுங்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை. இப்போக்கே வந்து நம்ம மந்த்லியோட லெவல்ஸ்ல ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம் இந்த மந்த்லியோட போன மாசத்தோட மந்த்லியோட கேண்டில். அப்ப வந்து அந்த மந்த்லியோட கேண்டிலோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 22,508. அப்ப 508 அப்படின்னா அந்த ஒரு லெவலை பேஸா வச்சுக்கிட்டு மேல எவ்வளவு தூரம் ரெசிஸ்டன்ஸா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் போகலாம், இவ்வளவு தூரம் 23,930ல இருந்து
இந்த லெவல் வரைக்கும் இந்த பாடி வரைக்கும் போகலாம். அதான் 24,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல. ஓகே, 24,000லேருந்து 24,300, 400 அந்த ரெண்டு ரேஞ்சும் வந்து ரொம்ப குரூஷியலான லெவல். அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து அது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு வீக்லியோட லெவலில் பார்ப்போம். வீக்லியோட லெவலில் வந்து போன வாரம் வந்து நான் போடும்போது இந்த ஒரு கேண்டில் பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, இந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸோ இல்லை இந்த கேண்டிலுக்கு மேலே 23,000க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதுக்கு மேலே போனால் கூட அது எல்லாமே செல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அப்போ வந்து 23,000 வந்து அது வந்து மேலே போகவே இல்லை. என்னன்னா இந்த பாடியோட லெவல், அந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருக்கல, இந்த பாடியோட லெவலுக்கு மேலே போகவே இல்லை. 22,939க்கு மேலே இந்த ஹை வந்து போகவே இல்லை. இந்த வாரத்தோட ஹை வந்து 939க்கு மேலே க்ளோஸ் வைக்காதுன்னா அதுதான் அதிகபட்சமாக ஹையாகவே இந்த வாரத்தோட லெவல்ஸ் இருந்தது. இது வந்து மந்த்லி லெவல் போடும்போது நான் இதை சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ இது வந்து மேஜர் சப்போர்ட்டா இப்போ கரண்ட்லி வந்து டெய்லியோட சப்போர்ட்டு, வீக்லியோட சப்போர்ட், சாரி, வீக்லியோட சப்போர்ட்டும் டெய்லியோட ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதை ஏதாவது கட் பண்ணி கீழே போகணும், இல்லைன்னா இதை ஏதாவது கட் பண்ணி போகணும். அப்போ இது ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ வந்து இந்த சப்போர்ட் லெவலில் உடைச்சா எங்கே வரணும்? இந்த டாட்டர் லைனுக்குலாம் வரணும். 21,955, 21,615 இந்த ரெண்டு லெவலும் நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ வந்து ஏற்கனவே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் டாட்டர் லைன்ல, செகண்ட் டாட்டர் லைன் வரல. அப்போ 21,618 வீக்லியோட சப்போர்ட் ரேஞ்சா காட்டுது. இந்த ரெண்டு ரேஞ்சு வரும்போது பை பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்போ வந்து 21,615 கீழே வந்து 21,946. அப்போ இந்த வீக்லியோட மந்த்லியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 22,184 மேஜர் சப்போர்ட் லெவலில் இருக்கு. இந்த இடத்தெல்லாம் ரீடெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வித்தின் த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது சைட்வேஸ். அப்போ எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் ரெஃபரன்ஸை காட்டு. ஓகே, நான் மேனுவலில் பார்க்கும்போது இது ரெஃபரன்ஸ் கேண்டில் இருக்கு, இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, அப்போ இப்போ இந்த முடிஞ்ச கேண்டிலோட லோ வச்சாலும் சரி, இந்த கேண்டிலோட லோ வச்சாலும் ரெண்டு ஈக்குவல் ரேஞ்ச் தான். அப்போ வந்து இது மேஜர் சப்போர்ட், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். என்ன மேலே போனாலும் ஒரு பாயிண்ட் மேலே கட் பண்ணாதான் மேலேனாலும் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 வாரம்னா இந்த மாசத்தோட ரெசிஸ்டன்ஸு 23,000 தான். 4 வாரத்துக்கும் மேல இந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த லெவல் கரெக்டா ஒர்க் ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். 23,000ங்கிறது இந்த மந்தோட ரெசிஸ்டன்ஸ். அப்போ 930 சம்திங், 930, 940. ஸோ அந்த கேண்டில் பார்த்துருக்கேன். ஓகேயா, அதாவது போன வார கேண்டிலுக்கும் வாரத்து கேண்டில், எந்த கேண்டில்னா 16 மார்ச் அந்த கேண்டில் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இது வந்து ஒரு 3 to 4 வாரம் அதை கட் பண்ணி மேல க்ளோஸ் வைக்காது. ஓகேயா, ஒரே ஒரு நிமிஷம். இது வந்து மேல க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப வந்து சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது எந்த இடத்துல சப்போர்ட் லெவலா பார்ப்போம். நான் எப்ப இது வந்து ஜென்ரலா ஒரு மார்க்கெட் திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு காஷன்ல நான் இதை பார்ப்பேன். அது வந்து வீக்லியில டெய்லியில எல்லாம் பை வரவே இல்லை. வீக்லியில மட்டும் எனக்கு ஒரு சிக்னல் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், இந்த கேண்டில் வந்துச்சுன்னா இந்த கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸா வந்திருக்கு. அட்லீஸ்ட் 3 to 4 வாரம் வந்து இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். எப்படின்னா இங்க கீழே வரலாம், மேலே வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், இந்த இடத்துல வரலாம், எப்படி வேணாலும் இப்படி வந்து அதுக்கப்புறம் வேணும்னா இது திரும்பலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம் ஆச்சு இந்த மாசத்துக்குள்ள இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு அசம்ஷன்ல, என்னோட வியூல நான் இருக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து
இதுக்கு அடுத்தது உள்ள சின்ன டைம் ஃப்ரேம் எல்லாம் பார்ப்போம். இப்போ வீக்லி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மந்த்லி வந்து பார்த்தாச்சு. வீக்லி பார்த்தாச்சு. ஒரு டெய்லி பார்ப்போம். ஓகே. இப்போ டெய்லியில இதுதான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் இந்த கேனலுக்கு மேல. இல்லை இந்த கேனலோட இது கூட வச்சுக்கலாம். இது கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா இது கூட வச்சுக்கலாம். ஓகே. இதே வச்சு பார்ப்போம். வீக்லி லெவல்ல என்ன லெவல் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ் அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கணுங்கிறதுனால நான் அதை பார்க்குறேன். அப்போ அந்த பாடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த ரெண்டு லெவலையும் அப்போ போட்டு வச்சுக்கோ. ஓகே. அட்லீஸ்ட் வீக்லியோட பாடி லெவலும் அந்த லெவலும். ஓகே. இப்போ இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஓகே. மேஜர் வரப்போகுது. இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு மேலே இதுக்கு மேலே ஏதாவது க்ளோஸ் வச்சா பார்க்கலாம். ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலே வந்து 23,000. அதுக்கப்புறம் 24,200. ஓகேயா? சாரி 23,000 இல்லையே, கூட இல்லை. ஒரு நிமிஷம். சார் 24,200 டு 400, அந்த 300 டு 400 அந்த ரேஞ்ச். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேண்டில் வந்து கட் பண்ணணும். இந்த ரெஃபரன்ஸ் கேண்டில் இன்னைக்கு கேண்டில் அப்படிங்கிறது 10 மார்ச். ஓகே. இந்த ரேஞ்சை வந்து அது கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் ஃபர்தராக அதெல்லாம் போய் டச் பண்ணணும். எனிஹவ் இப்போ வந்து டெய்லியில் எந்த கேண்டிலும் வரல, எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது 3 ஹவர்ஸ் கேண்டில் பார்ப்போம். ஏன்னா இதுல எந்த பை செல் எதுவுமே நடக்கல. அதனால எந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம ஒரு சார்ட்டை பார்த்தா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் பார்க்குறேன். இதை தான் வந்து இந்த கேண்டில் காட்டுது. ஓகே. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கேண்டில்லாம் போட்டுச்சு அப்படின்னா அடுத்த மேலே ஏதாவது க்ளோஸ் ஆனாதான் ஃபர்தரா இதுக்கு மேலே போகும். அப்போ வந்து இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே எப்போ ஒயிட் கேண்டில் போடுதோ அப்பதான் வந்து அடுத்த ஆக்ஷன் இங்கே போட்டிருக்கு. அப்போ வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகலைன்னா டார்கெட் வந்து இங்கே வரும். அதிகபட்சமாக டார்கெட் போனால் இங்கே வரும். அப்போ இதை கட் பண்ணணும்னா ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். உள்ளாரே போட்டுச்சு. அப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஓகே. 23,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். அதனால தான் இதை மேலே கட் பண்ணுச்சுன்னா 24,400 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? அடுத்தது அங்கேருந்து கட் பண்ணது நேராக கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆனது எங்கேயுமே அடுத்த ஒயிட் கேண்டில் வரைக்கும் போடணும் அப்படின்னா அடுத்த ஒயிட் கேண்டில் இங்கே தான் போட்டுச்சு. இங்கே போட்டுச்சு அப்படின்னா ஃபர்தராக இதுக்கு கீழே ஏதாவது கேண்டில் க்ளோஸ் ஆகி ஃபர்தராக கீழே வந்தால் தான் கீழே போகும். இல்லை மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் போகணும். இதுக்கு மேலே ஹை வச்சது அதுக்கு மேலே போகல. இந்த காஷன் வந்து எப்படின்னா நான் மேலே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காஷன் தான். ஓகே. அப்போ அங்கேருந்து இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுனால ஃபர்தராக வந்து இந்த லோ எதிர்பார்ப்போம். இந்த லோவோட கட் பண்ணி கீழே வந்ததுனால ஒவ்வொரு கேண்டிலையும் கட் பண்ணும்போது ஒரு ஒயிட் கேண்டில் போடும். அதை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியும். இல்லை நீங்கள் வாங்குனீங்கன்னா அதை பற்றி அதுக்கப்புறம் பேசுவோம். யூஸ் பண்ணுறவங்க பாருங்கள். ஓகே. அப்போ இந்த கேண்டில் தான் மேஜர் சப்போர்ட்டாக இருக்குன்னா இதுக்கு கீழே கேண்டில்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்தராக இதை கட் பண்ணும்போது இந்த கேண்டில் கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இது கீழே வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ கரண்ட்டாக உள்ள சினாரியோ பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் கேண்டில் அப்படின்னா இதோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,900. 22,900 இங்கே வந்து என்ன இருக்கு 22,600. 600லேருந்து 900. ஸோ 300 பாயிண்ட்டுக்குள்ள சைடு வேஸ்ல இருக்கு 3 ஹவர்ஸ்ல. ஓகேயா? அப்போ வந்து 3 ஹவர்ஸ்ல ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஒரு 15 மினிட்ல எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே. அப்போ வந்து இதுல மேஜர் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா போட்டோம்னா எங்க போகணும்? இந்த கேண்டிலோட ஹையை வந்து போட்டுக்கோம். அதாவது இந்த கேண்டிலோட ஹை வந்து போட்டோம்னா அதிகபட்சம் 22,900. 22,900ல 3 மணி நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணாதான் மேலே, இல்லைன்னா ஃபர்தரா கீழே. அப்போ வந்து 3 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு 30 மினிட்ல போட்டாலும் 30 மினிட்ல ரெசிஸ்டன்ஸ் அதே ரேஞ்சு தான் வருது. ஓகேயா? இதுக்கு
மேலே கட் பண்ணணும், இல்லைன்னா இதுக்கு மேலே கட் பண்ணணும். கட் பண்ணாதான் 30 மினிட்ல ஃபர்தரா மேலே போகும். அப்போ சப்போர்ட் லெவல் இங்கே கீழே இருக்கு 22,500, 22,500, 22,300. அப்போ அந்த 500 வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 500க்கு கீழே வந்துச்சுன்னா தான் ஃபர்தரா கீழே வரும். எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபர்தரா 22,200, மேலே வந்து 22,400. 400லேருந்து 900. 900லேருந்து 600லேருந்து 900 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ 600லேருந்து 900ம்னா எந்த இடத்துல வருது? இந்த இடத்துல 591, 567, 67க்கு கீழே க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தரா இந்த லெவல். இது வந்து 30 மினிட்னா 30 மினிட்டுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 30 மினிட்ல இதுக்குள்ள இருக்கும். 30 மினிட்னா 30 மினிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அப்போ வந்து இந்த இடம் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா 22,400. ஓகே, இதெல்லாம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குங்கிறத கிளாரிஃபை பண்றதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா புரியறதுக்கு கொஞ்சம் என்ன கரெக்டா நீங்க ஒரு லெவல்ல சொன்னாதானே நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு பெரிய அளவுக்கு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லுவேன். நான் அதுக்கப்புறம் கீழே வந்தா என்னங்கிறத சொல்றேன். இப்போக்கே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அந்த டெய்லி ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. அதுக்கு கீழே கேப் டவுன் ஆச்சுன்னா என்னங்கிறத நான் ஃபர்தரா சொல்றேன். இப்போக்கே 30 மினிட் புரியலன்னா திருப்பி ஒரு வாட்டி போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, இப்போ எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் பெரிய அளவுக்கு கீழே வந்துரும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் ஆஸ் பர் லாஜிக் என்ன சொல்லுதோ அதை நான் பார்ப்பேன். அதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். மேபி அவங்க சொல்றது மாதிரியோ இல்ல நியூஸ் படியோ மார்க்கெட் பெரிய அளவுக்கு கேப் டவுன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வியூ மாத்திக்கிறோம். எப்படி போனாலும் நம்ம வந்து வியூ வந்து ஒரு இடத்துல போய் நம்ம இன்ட்ராடே லெவல்ல பார்க்க தான் போறோம், அதன்படி எடுக்க தான் போறோம். ஓகே, இப்போக்கே வந்து டே சப்போர்ட் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கு. அப்போ வந்து மேலே 800 வரைக்கும் பாருங்க. மேலே ஒரு 100 பாயிண்ட்லேருந்து 120 பாயிண்ட் தான் அதிகபட்சம் மேலே போகிறதுக்கு. இன்கேஸ் மேலே போனால் போகலாம். கீழே வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 800க்குள்ள, 600லேருந்து 900க்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். அப்படி கீழே கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக இங்கே வரலாம், 300க்கு வரலாம். ஓகே, டைரெக்டாக கேப் டவுன் ஆனிச்சுன்னா இங்கே வரும். ஏற்கனவே அன்னைக்கு சனிக்கிழமை ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இவங்க எங்க எப்படி மேலே போனாலும் அது மாதிரி கீழே, திருப்பி எப்படி மேலே போனாலும் அதே மாதிரி திருப்பி கீழே, அதுக்கப்புறம் தான் இது ஏதாவது கட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இதுக்கு கீழே கட் பண்ணிச்சுன்னா தான் அது எந்த ரேஞ்சை 22,130 இந்த ரேஞ்ச் எல்லாம் கட் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தராக கீழே போகும். 22,127, 22,200 இதை கட் பண்ணிச்சுன்னா தான் கீழே போகும். இப்போ அந்த புது இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்னல்லாம் அது கொடுக்காது. டைரக்டாகவே அது வந்து வெறும் இந்த ப்ளூ கேண்டில் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த ப்ளூ கேண்டில் அதுக்கு அடுத்தது இங்கே இதை கட் பண்ணிச்சுன்னா டைரெக்டாக கேப் டவுன்னா இந்த டாட்டர் லைன்லாம் வந்து அது டேஸ்ட் பண்ணும். இந்த 2 டாட்டர் லைன் தான் இருந்தது. அதனால தான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த கேண்டில் வந்து அது வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ப்ளூ கேண்டில் போட்டுச்சு. அப்போ இதுக்கு மேலேயோ அது வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் இது பேஸ் பண்ணி பார்க்கும்போது. அதனால இந்த இடத்த கட் பண்ணிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இங்கே தான் வரணும். 22,300 அந்த ரேஞ்ச் தான் வரணும். இது வந்து 15 மினிட்ல காலையில் 15 மினிட்ல பாருங்க. இதுக்கு மேலேயோ இல்லை 22,889க்கு மேலே கேப் அப் பண்ணா அதுக்கப்புறம் பார்ப்போம். கேப் டவுன் எதுக்கு கீழே பண்ணணும்? 22,566 கீழே கேப் டவுன் பண்ணா அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுதான் இந்த லெவலில் எத்தனாவது கேண்டில் நோட் பண்ணிட்டு பாருங்க. பேட்டரி வேற கம்மியாயிடுச்சு. நன்றி, வணக்கம். அதே போல வந்து கீழே வந்து எந்த லெவல் அப்படிங்கிற மாதிரி இன்கேஸ் 300, 400 பாயிண்ட் கேப் டவுன் பண்ணானா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதே ஒரு நிமிஷம் பார்த்து. ஓகே, 15 நிமிஷம் 3 ஹவர்ஸ்னாலும் ஒன்றும் இல்லை. இப்போ டெய்லியில் தான் பார்க்கணும். டெய்லியில் முதல்ல நேற்று அந்த லாஸ்ட் டேயோட அதை கட் பண்ணா அப்புறம் பார்ப்போம். இல்லை ஒரு பாயிண்ட் கீழே வந்துச்சுன்னா
நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது நடக்குதாங்கிறத அதுக்கப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த லெவல்ல வந்து நாளைக்கு கேப் டவுன் என்ன நடந்தாலும் இதுக்கு கீழே கேப் டவுன் நடந்தா அதுக்கப்புறம் ஃபர்தரா பார்ப்போம். இன்கேஸ் கேப் டவுன் நடந்தா எங்கெங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,054. நான் ஏற்கனவே குறிச்சு வச்சிருக்கேன். அது டைம் இல்லை, அதனால நான் அப்படியே பார்த்து சொல்லிடுறேன். 22,000 எந்தெந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். 22,054. 22,054 அதுக்கு கீழேனா 21,600 21,923 21,923 21,900 21,923 21,923. ஓகே, எல்லாம் பக்கம் தான் வருது. 22,54. ஓகே, நான் இங்க எழுதிடுறேன். பேட்டரி வேற கம்மியா இருக்கு. ஓகே, அதனால என்ன லெவல் அப்படிங்கறத ஒரே நிமிஷம் முடியறது. ஓகே, சாரி. ஓகே, கீழே லெவல் நான் எழுதிடுறேன், டைம் இல்லை. 22,054. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து மந்த்லி லெவலை கீழே கட் பண்ணாலோ இல்லை டெய்லி லெவலை கட் பண்ணாலோ 21,923. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,637. 21,637 மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து கீழே வந்து வந்து நடந்துச்சுன்னா, இந்த கேண்டலுக்கு கீழே நடந்துச்சுன்னா 22,054, 21,923, 21,637 இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா வந்ததுன்னா 21,306. ஓகே, 21,306க்கு கீழே போச்சுன்னா தான் பெரிய ஃபால் வரும். 21,306. 21,306. 21,306 வரைக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். 21,306க்கு கீழே போச்சுன்னா தான் மார்க்கெட் பெரிய அளவுக்கு கீழே போகும். அது வரைக்கும் சப்போர்ட் லெவல் இருக்கு, அதுக்கு கீழே பெருசாலாம் போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப 22,700 இருக்கு, 21,300. அப்ப கீழே 2,000 பாயிண்ட்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமா 21,300 அந்த ரேஞ்ச், அந்த இடத்துல எல்லாம் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அதுக்கு இடையில மேஜர் சப்போர்ட்ல டெய்லியில ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் எதை பார்க்கறேன் அப்படின்னா 21,306 தான் காட்டுது. Anyhow. 923 ஒரு மேஜர் லெவல். அதை விட்டாச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் இந்த டெய்லியோட கேண்டில் ரெசிஸ்டன்ஸ், வீக்லியோட லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வீக்லியோட ரெசிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா இது இது இந்த லெவல் பார்த்துங்க. 23,000 23,000க்கு மேல கீழே வந்து இவ்வளவு தூரம்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மிக்க நன்றி.